ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் அருமையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம நிறைய மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அசல் தலப்பாக்கட்டியில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட கலர் அண்ட் ஃப்ளேவர் மாறாமல் வீட்லேயே, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் சுலபமாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு காளான் பிரியாணி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த காளான் பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் காளான்னு சொல்லிட்டு இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த காளானை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த காளான் பிரியாணி பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இந்த பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான அளவுகள் எல்லாமே நீங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்தாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்தெடுத்துக்க போகிறோம். இது வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். எந்த விதமான பிரியாணி மசாலாவோ இல்லை சில்லி பவுடர் எதுவுமே நமக்கு இதுக்கு தேவையில்லை. இந்த ஒரு பொடி இருந்தால் மட்டும் போதும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிரியாணி மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து அதிகம் தேவையில்லை, நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ போட்டதுக்கப்புறம் இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறமா ஒரு 2 ஏலக்காய், கூடவே கொஞ்சம் போல் பட்டை. நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 3 கிராம்பு, கூடவே ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, அப்புறம் ஒரு அந்த மேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன், ஜாதி பத்திரி, அது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும், கண்ணாடி பதத்தை விட தாண்டி நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா 2லேருந்து 3 போல் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல, அந்த கலர் வேணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பிரியாணியை வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாகவும் சுவையாகவும் இருந்தது. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஒரு பிரியாணி தேவையான அளவுக்கு தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் எல்லா பொடியும் முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த நெய் எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இதிலேருந்து அருமையான ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் வரும். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் காளான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது, காளான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஒரு அளவான பீஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பால் காளான்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு பக்கத்தில் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை தான், ஃபஸ்ட் டைம். எனக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டன் காளானை விட இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லா காளானும் சிப்பி காளான், பட்டன் காளான் எது நீங்கள் வாங்கினீங்கனாலுமே இந்த மாதிரி நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியான பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் மல்லி, புதினா 2 சேர்த்துக்கிறேன். நம்ம புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும் பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப், அதாவது 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் 1 கப்பில். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால 1.5 கப் வந்து சரியான அளவாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன்.
இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா கலந்து அரிசி மேலே வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போடணும். முதவே போட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். வீடே ரொம்ப மணமாக நல்ல வாசனையாக இருந்தது. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 லெமன், அப்படி இல்லைன்னா குட்டி லெமன் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 9 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 1 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கமகமன் வாசனையோட நம்மளோட தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். அவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக செம வாசனையோட இந்த பிரியாணியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்களுக்காகவே அற்புதமான அருமையான சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி இன்றைக்கி நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் இந்த தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.